டாக்டர் குணசீலன் வந்து ஓரல் கேன்சர் பற்றி பேசினார். டாக்டர் ஜிம்சன் வந்து ட்ராமா ஆக்சிடென்ட் கேசஸ் பற்றி. நான் வந்து அதர் சர்ஜரிஸ் தட் வி டூ இன் தி ஃபேஸ் நிறைய பேஷண்ட்ஸ்க்கு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஜாயிண்ட் இருக்குது, இப்போ டிஎம் ஜாயிண்ட் இருக்குது. இந்த ஜாயிண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம வேறு பாடி ஜாயிண்ட்டோட இதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ்னா, இது ஒரு போனில் வந்து 2 ஜாயிண்ட் வந்து ஒரே போன் கனெக்டட். ஸோ lot of imbalances because of stress, because of injury, because of infection, and the joint problem வரலாம். நிறைய இந்த டெலிவரி டைமில் வந்து இப்போ அஃப்கோர்ஸ் அந்த அளவுக்கு பண்ணுறதில்லை. முந்தையெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ஃபோர்ஸஸ் டெலிவரி வருவாங்க. டெலிவரி பண்ணும்போது இந்த ஃபோர்ஸஸ் வச்சு டெலிவரி பண்ணும்போது இந்த ஜாயிண்ட் டேமேஜ் ஆச்சுன்னா லைஃப் லாங்காக அந்த குழந்தைங்களுக்கு வாய் திறக்க முடியாமல் போயிடும். அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு தான் நாங்கள் ஆப்ரேஷன் பண்ணுவோம், ஜாயிண்ட் ஆப்ரேஷன்ஸை. இப்போது ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா ஹிப்லேயும் ஷோல்டர் நிறைய ஜாயிண்ட் ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி இப்போது வி ஆர் டூயிங் லாட் ஆஃப் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட்ஸ் ஆஃப் த ஜாயிண்ட். ஸோ நிறைய அட்வான்ஸ்டு ப்ரொசீஜர்ஸ் எங்கெங்கே ஆல் ஓவர் தி வேர்ல்டு என்னென்ன பண்ணுறாங்களோ அதெல்லாம் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். அவேர்னஸ் இப்போ தான் வந்துட்டுருக்கு ஜெனரல் பப்ளிக்கு. ஏன்னா இந்த மாதிரி ப்ராப்ளம், ஜாயிண்ட் ப்ராப்ளம் தே கோ டு ஆர்த்தோபெடிக் சர்ஜன்ஸ். பட் ஆர்த்தோபெடிக்னால இந்த மாதிரி ஆப்ரேஷன்ஸ் பண்ண முடியாது. அதெல்லாம் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். வி ஆர் ஆல் வெரி அட்வான்ஸ்டு போத் டெக்னிக்கலி அண்ட் ஸ்கில்ஃபுல்லி. தாடை அறுவை சிகிச்சை இப்போ காஸ்மெட்டிக் சர்ஜரி, இப்போ வந்து காஸ்மெட்டிக் சர்ஜரி ஒரு ஃபேஸ்னா எல்லாம் பிளாஸ்டிக் சர்ஜரி தான் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறாங்க. அப்படி கிடையாது. வி டூ லாட் ஆஃப் எனிதிங் டு டூ வித் போன் சர்ஜரி. பிளாஸ்டிக் சர்ஜன்ஸ் வந்து ஸ்கின், சாஃப்ட் டிஷ்யூ அதுதான் பண்ணுவாங்க. ஆனால் அந்த தாடை அறுவை சிகிச்சைன்னும் போது போன் சர்ஜரி ஃபார் காஸ்மெட்டிக் ப்ரொசீஜர்ஸ் நாங்கள் தான் பண்ணுவோம். ஸோ இதெல்லாம் வந்து ஹைலைட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி கான்ஃபரன்ஸ் வேர்ல்டு வைடு ஸ்பீக்கர்ஸ் ஃப்ரம் ஆல் ஓவர் ஏஷியா, யூஎஸ் அண்ட் யூரோப் வராங்க. இட் இஸ் வெரி பெனிஃபிஷியல். அண்ட் இந்த மாதிரி அவேர்னஸ் இன்க்ரீஸ் ஆகணும்னா வி வுட் பி வெரி ஹாப்பி வித் ப்ரெஸ் லைக் யூ டு டேக் இட் டு தி நெக்ஸ்ட் லெவல் அண்ட் மேக் ஷுர் தட் எவ்ரி ஒன் அவேர் ஆஃப் சச் ப்ரொசீஜர்ஸ் அண்ட் அவர் ஸ்பெஷாலிட்டி. தேங்க்யூ. 2 விஷயம். ஒன்று, நீங்கள் இப்போ எல்லாரும் உட்காந்துருக்கவங்களே யோசிச்சு பாருங்கள், எத்தனை பேர் சரியாக நேற்று தூங்குனீங்கன்றது. இந்த தூக்கம் இல்லாததுனால வர பிரச்சனைன்றது ஒரு பெரிய பிரச்சனை. நிறைய பேர் கொரட்டை விடுவீங்க தூக்கத்தில். அது ஒரு முக்கியமான ஒரு பெரிய பிரச்சனை. அதை யார்கிட்ட போய் நம்ம காட்டணுன்றது நமக்கு தெரியாது. பட் இங்கே நீங்கள் என்ன புரியணும்னா, இந்த கொரட்டை விடுவீங்க, சில பேருக்கு கொஞ்சமாக கொரட்டை விடுவீங்க, சில பேர் நிறைய கொரட்டை விடுவீங்க, சில பேர் தூங்கி எழுந்த பிறகு வாயெல்லாம் காஞ்சி போன மாதிரி இருக்கும். இவங்களுக்கெல்லாம் வந்து நான் என்ன எதனால அது நடக்குதுன்னு தெரியாது. பட் இது வந்து ஒரு சின்ன பிரச்சனை ஆக்சுவலாக. ஸோ இந்த பிரச்சனை, இந்த தூக்கத்தினால வர ஸ்லீப் ப்ராப்ளம்னு நம்ம சொல்கிறதுக்கு வந்து இந்த உகதாடை சீரமைப்பு நிபுணர்கிட்ட காட்டலாம், இஎன்டி சர்ஜன்கிட்ட காட்டலாம், இல்லை பல்மனாலஜிஸ்ட்ல காட்டலாம். பட் இந்த ஸ்லீப் ஸ்பெஷலிஸ்ட்ன்ற ஒரு தனிப்பட்ட ஸ்பெஷாலிட்டி நம்ம ஊரில் கிடையாது. ஸோ அதனால் வந்து இந்த 3 நிபுணர்கள் நீங்கள் காட்டினீங்கன்னா ஒரு இந்த ஸ்லீப் டெஸ்ட்டுன்னு ஒன்று பண்ணுவாங்க, அந்த பாலிசோம்னோகிராஃபின்னு. இதை தவிர இதை சுற்றி இருக்கிற எல்லா டெஸ்ட்டும் பண்ண பிறகு உங்களுக்கு என்ன பிரச்சனை, எங்கே பிரச்சனை இருக்குது, உங்களுக்கு என்ன சொல்கிறது, பல்மனாலஜி ப்ராப்ளமா, இல்லை இஎன்டி ப்ராப்ளமா, மூக்கில் ஏதாவது அடைச்சிட்டு இருக்கா, இல்லை உங்கள் தாடை வளர்ச்சியிலேருந்து உங்கள் தாடை குறுகியதாக இருக்கா அப்படின்றத பார்ப்பாங்க. இப்போ உங்களோட ஜா குரோத்தே, உங்கள் தாடை வளர்ச்சியே கம்மியாக இருக்குன்னா அதுக்கு ஆப்ரேஷன் பண்ணுவோம். அது தாடையை முன்னாடி எடுத்து வருவோம். இல்லை நாக்கு ரொம்ப பின்னாடி இருக்குன்னா அந்த நாக்கை முன்னாடி எடுத்து வச்சு பொசிஷன் பண்ணும்போது மூச்சு விடுறது ஈஸியாகும். இது என்ன சார் ரொம்ப முக்கியமானு கேட்பீங்க. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஒரு மனுஷன் தூங்கும்போது நம்மளால் வந்து ஒரு மூச்சு அடைச்சி தூங்கி எழுந்திருக்கும் போது மூச்சே விட முடியாது, கஷ்டப்படுவாங்க. தூங்கும்போதே மூச்சு விடுறத மறந்துடுவாங்க. இது நடக்குமான்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இது உண்மை. இதுக்கு பேர் வந்து ஸ்லீப் ஆப்னியான்னு சொல்லுவோம். அண்ட் இந்த வியாதிக்கு பேர் அப்ஸ்ட்ரக்டிவ் ஸ்லீப் ஆப்னியா. இந்த தூக்கத்தில் வர பிரச்சனைகள் எல்லாத்தையும் எடுத்தீங்கன்னா அதில் 34% வந்து இந்த அப்ஸ்ட்ரக்டிவ் ஸ்லீப் ஆப்னியா. அண்ட் நம்ம ஊரில் இது வந்து யாருமே இதை வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நினைக்கிறதே கிடையாது, யாரும் சிகிச்சைக்காக போகிறது கிடையாது. ஸோ இது ஒரு பிரச்சனை காமனாக நாங்கள் பார்க்குறது எங்களோட ஸ்பெஷலிஸ்ட் குரூப்பில். இதை தவிர வந்து உங்கள் எல்லாருக்கும் தெரியும், டென்டல் இம்ப்ளான்ட்ஸ்னு ஒரு ஏரியா இருக்குது. இந்த பல்ல வந்து நமக்கு பல் இல்லைன்னா அந்த காலத்தில் வந்து பல் செட்டை வந்து நீங்கள் போய் பல் டாக்டர்கிட்ட போய் வச்சுக்கிட்டீங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த ஆர்டிஃபிஷியலாக டீத்தை ஃபிக்ஸராக வச்சுக்கிட்டீங்க. இப்போ வந்து நீங்கள் ஒரே சிட்டிங்கில் வந்து ஒரு இம்ப்ளான்ட்ஸை போட்டு முழு வாயில் வந்து பல்லே இல்லைன்னா கூட அந்த பல்ல நம்ம இந்த இம்ப்ளான்ட் உலோகப் பொருள், டைட்டேனியமில் பண்ணுற ஒரு உலோகப் பொருளை ஜாவில் போட்டு
உடனே நம்ம வந்து பல் செட்டை கொடுக்கலாம் ஃபிக்ஸடாக அண்ட் உடனே நம்ம சாப்பிடலாம். அந்த மாதிரி வந்து இங்கே இந்த மருத்துவத்தோட ஸ்பெஷலிஸ்ட் அதான். அண்ட் இந்த கான்ஃபரன்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்பெஷாலிட்டியில் இருக்கிற உலகத்தில் இருக்கிற அத்தனை இம்பார்ட்டன்ட் ஸ்பீக்கர்ஸும் கலந்துக்கிறாங்க. அதுதான் ஒரு முக்கியமான விஷயம். அண்டு இதோட பர்பஸ் என்னன்னா, முகதாடை சீரமைப்பு யார் யார் இங்கே பண்ணுறாங்களோ அவங்களுக்குலாம் இந்த பர்டிகுலர் இந்த டென்டல் இம்ப்ளான்ஸில் ஒரு அதிகபட்ச எக்ஸ்போஷர் இருக்கும். நிறைய ஆயிரக்கணக்கான கேஸ் பண்ணி ஒரு எக்ஸ்போஷர் இருக்க தொட்டு வர அவுட்கம்ஸும் நல்லா இருக்கும். ஸோ அதுதான் வந்து நான் சொல்ல விரும்புகிறேன். பட் நீங்கள் ஒன்று நல்லா புரியணும், இந்த வியாதி என்ன சொல்ல தூக்கமோ இல்லை இப்போ நாங்கள் பேசின அத்தனை விஷயத்துக்கும் நீங்கள் தனிப்பட்ட முறையில் நிறைய பேர் பார்ப்பாங்க. பட் ஸ்பெஷலிஸ்ட்னு எடுத்தீங்கன்னா அது நாங்கள் தான் பார்ப்போம். ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சு, நீங்கள் ஒரு ஹாஸ்பிட்டலில் போய் அடிப்பட்ட உடனே எந்த ஹாஸ்பிட்டல் இன்னைக்கு சென்னை மாநகரத்தில் போனீங்கன்னா 190% முகதாடை சீரமைப்பு நிபுணர்னா உங்களை பார்ப்பாங்க. இந்த மூஞ்சி சம்மந்தப்பட்ட ஏதாவது மூஞ்சி உடஞ்சிருக்கு இல்லை கிழிஞ்சிருக்குன்னா நாங்கள் தான் பார்ப்போம். ஸோ அதை பற்றி எந்த வேறுபாடும் கிடையாது. டாக்டர் கே ராஜா சொன்ன மாதிரி. தேங்க்யூ. Face we all know is one's identity. அது நம்மளோட ஐடென்டிட்டி. அது வந்து எப்படி இருக்குமோ அப்படி இருக்கிறது தான் வந்து we all anticipate. But because of injury இருக்கட்டும், because of வேற டியூமரா இருக்கட்டும், when the face is deformed, we need precision in coming to, getting back the face to 100% so that life does not change and the patient feels the same. And in that, neurotechnology is very important. In India, we have already started doing a lot of neuro procedures in maxillofacial surgery, which includes endoscopic approach, where face la vandu incision illame vandu nama intraoral vaaykullava poitu jaw bones ellame reduce பண்ணிட்டிருக்கோம். அது இல்லாம we have something like virtual surgical planning, where ஒரு பேஷண்ட் வந்து ஆப்ரேஷன் பண்ண பிறகு எப்படி இருப்பாங்க அந்த வந்து ப்ரிடிக்ட் பண்ணிட்டு இப்போ வந்து சாஃப்ட்வேர்ல வந்து காமிக்க முடியுது, இன்க்ளூடிங் போன்ஸ் எப்படி இருக்கும், அதுக்கப்புறம் சாஃப்ட் டிஷ்யூ கவர் எப்படி இருக்கும். இது இல்லாம there are so many robotic surgeries that are coming up. Intraoperative navigation practice பண்ணிட்டு இருக்கோம். It is there in Chennai. There are a lot of maxillofacial surgeons who started doing it, and the advantage of all of this is precision. How precisely a procedure can be done. That is the benefit of the current technology, and all of this will be discussed in the Asian Congress with people who are coming from abroad. As everybody has mentioned, we have people coming from all over the world. So I hope it is going to be beneficial for all the surgeons and also the students who are going to come to the conference. Thank you. Associations are represented in an Indian conference. Dr. Rishi will speak about உதரத்தாடை பிளவு cleft lip and palate. ஹலோ, குட் ஈவினிங், வணக்கம். இப்போ நம்ம எல்லா கண்டிஷன்ஸும் டிஸ்கஸ் பண்ணோம். ஃபேஸில் இருக்கிறது, வாய்க்குள்ளே இருக்கிறது. அதோட நீங்கள் சின்ன பசங்களுக்கு பார்த்தீங்கன்னா பிறந்ததுக்கப்புறம் ஒரு டிஃபெக்ட்னு சொல்லுவாங்க. ஃபேஸ் மேலே ஏதாவது கேப்பு அனுபவிலதுன்னு சொல்லுவாங்க. அந்த கேப் என்னென்னா அதோட டயக்னோசிஸ் நாங்கள் கிளெஃப்ட்னு சொல்லுவோம். கிளெஃப்ட்னா என்னென்னா அது உதர்லையும் ஆகலாம், உள்நாக்குலையும், உள்ளே பார்த்தீங்கன்னா வாய்க்குள்ளேயும் இருக்கலாம். அது வந்துட்டு அது பேசிக்காக சின்ன பிறந்த டைம்லேயே இருக்கும். ஸோ அது வந்துட்டு நம்ம அது மட்டும் கரெக்ட் பண்ணிவிட்டு அது கரெக்ட் பண்ணால் சரியாயிடும்னு சொல்லிட்டு அப்படி நினச்சோன்னா கண்டிப்பாக அது நடக்காது. பிகாஸ் அது வந்து ரொம்ப ஸ்டேஜ் ப்ரொசீஜர் ஆனால் ட்ரீட்மெண்ட் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ யூஸ்வலாக சின்ன வயசில் நம்ம வந்துட்டு பேபி பார்ன் ஆனதுக்கப்புறம் அது ஹாஸ்பிட்டலில் பிறந்ததுக்கப்புறம் இமீடியட்டாக டயக்னோஸ் பண்ணிடுவாங்க. பட் அது வந்துட்டு கரெக்டாக நம்ம ஸ்பெஷலிஸ்ட் கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு எந்த டைப் ஆஃப் ஃபீடிங், எப்படி நம்ம பாப்பாவை ஃபீட் பண்ணணும், எப்படி நம்ம வெயிட் இம்ப்ரூவ் பண்ணிட்டு எப்படி இந்த சர்ஜரிஸ் எல்லாம் சின்ன வயசில் பண்ணணும்னு, அதுதான் மெயினாக நம்ம ஏர்லி கன்சல்டேஷன் இந்த ஸ்டேஜில் முக்கியம். ஸோ நம்ம பேபிக்கு அந்த மாதிரி அந்த டிஃபெக்ட் இருந்துச்சுன்னா, கிளெஃப்ட்னு சொல்லிட்டு டிஃபெக்ட்னு சொன்னாங்கன்னா, ஃபர்ஸ்ட் கன்சல்டேஷன் வித் அ ஸ்பெஷலிஸ்ட். நம்ம மேக்ஸிலோஃபேஷியல் சர்ஜன்ஸ் நம்ம இருக்கவங்க அவங்கக்கிட்ட கன்சல்ட் பண்ணி அடுத்தது நம்ம என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுக்கணும், அந்த பேபியை ஹெல்த்தியான ஃபீடு எல்லாம் கொடுத்துட்டு எப்படி நம்ம சர்ஜரிக்கு ரெடி பண்ணலாமோ. அந்த சின்ன வயசில் ஆல்மோஸ்ட் 3 months ஒரு சர்ஜரி, உதடுக்கு சர்ஜரி பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்து வந்துட்டு உள்நாக்கில் பேலட்டில் பார்த்தீங்கன்னா கிளெஃப்ட் பேலட்டுன்னு சொல்லுவாங்க. அது வந்துட்டு யூஸ்வலாக 1-1.5 வயசில் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேஜில் ஒரு ட்ரீட்மெண்ட். இப்போ பேச்சுக்கு நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணுறோம், கரெக்டாக அது பேச்சு வருதா இல்லையான்னு. தாரை ரொம்ப வளரலைன்னா அதுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுற மாதிரி. ஸோ ஆல்மோஸ்ட் கிளெஃப்ட் பேஷண்ட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 0லேருந்து 18 years வரைக்கும் ஏதாவது ஒரு ட்ரீட்மெண்ட் இன்டர்வென்ஷன், பல்லு சரி பண்ணுறது, இல்லைனா அவங்க தாடி ரொம்ப க்ரோ ஆகலைன்னா அதை வந்துட்டு கரெக்டாக கொண்டு வருது.
அந்த ட்ரீட்மெண்ட்ஸ் வந்துட்டு ஸ்டேஜ்டாக பண்ணுற மாதிரி இருக்கும் யூஸ்வலாக. ஸோ அந்த இன்டர்வென்ஷன் அந்த வயசில் கரெக்டாக பண்ணாங்கன்னா டெஃபினெட்லி ஆல்மோஸ்ட் நார்மல் நம்ம கொண்டு வந்துடலாம் பேபிக்கு, ஈவன் தோ த பேபி இஸ் பார்ன் வித் அ டிஃபார்மிட்டி. ஸோ இதோட மெயின் எய்ம் என்னன்னா, நம்ம வந்துட்டு பேபியை நார்மல் அப்பியரன்ஸ் நம்ம பார்க்குறதுக்கும் ஆல்மோஸ்ட் நார்மலாக கொண்டு வரணும், ப்ளஸ் பேச்சு ஃபங்க்ஷன் அது எல்லாமே மற்ற ஃபங்க்ஷனும் நார்மலாக கொண்டு வர்றது தான் எய்ம். ஸோ தட் இஸ் அபவுட் கிளெஃப்ட் லிப் அண்ட் பேலட் அண்ட் த ரிலேட்டட் டிஃபார்மிட்டிஸ். வணக்கம். வருகிற ஜூலை 25 27 வரையும் ஒரு முக்கியமான நிகழ்ச்சி, ஒரு பெரிய டாக்டர்ஸ் கான்ஃபரன்ஸ், ஏஷியன் அசோசியேஷன், ஏஷியன் இன்டர்நேஷ்னல் கான்ஃபரன்ஸ் ஆன் ஓரல் அண்ட் மேக்ஸிலோஃபேஷியல் சர்ஜரி, அதாவது வாய் தாடை அறுவை சிகிச்சைக்கான இன்டர்நேஷ்னல் கான்ஃபரன்ஸ் சென்னையில் நடப்படுது. இது சென்னை ட்ரேட் சென்டரில் கிட்டத்தட்ட 1800 டெலிகேட்ஸ் ஏஷியா ஃபுல்லாக இருந்து வராங்க. ஜப்பான், கொரியா, இந்தோனேஷியா, டைவான், ஹாங்காங், பிலிப்பைன்ஸ், மலேசியா, ஸ்ரீலங்கா. இதில் ஒரு முக்கியமான அம்சம் என்னென்னா, ஓரல் கேன்சர், வாய் புற்றுநோய், அதோடைய அம்சம் நிறையா விவாதிக்கப்படும். அது மட்டும் இல்லாமல் வாய் புற்றுநோய்க்கு ஒரு முன்னோடியான உள்ள ஃபைப்ரோசிஸ், சப்மியூக்கஸ் ஃபைப்ரோசிஸ்ன்னு சொல்லுவோம். இந்த பான் மசாலா யூஸ் பண்ணி, பான் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணி வர்ற ஒரு கொடிய நோய், அதை பற்றியும் நிறையா விவாதிக்கப்படும். ஏன்னா இது இந்தியா மட்டும் இல்லை, இந்தியா, டைவான், சைனா, மலேசியா, நிறைய இடத்துல இந்த ப்ராப்ளம் இருக்குது எல்லாருக்கும். அது நிறையா இது யங்ஸ்டர்ஸ்க்கு எஃபெக்ட் ஆகுது. இந்த கான்ஃபரன்ஸில் லைவ் சர்ஜரியும் காட்ட போகிறோம். ஒரு 4-5 லைவ் சர்ஜரிஸ், இந்தியன் சர்ஜன்ஸ் பண்ணுறத லைவ் சர்ஜரி காட்ட போகிறோம். 3 நாள் நடக்கிற இந்த அறுவை சிகிச்சை கான்ஃபரன்ஸில் அமெரிக்கன் அசோசியேஷன் பிரசிடென்ட், யூரோப்பியன் அசோசியேஷன் பிரசிடென்ட் எலெக்ட், இந்த மாதிரி நிறையா ஸ்டால்வார்ட்ஸ் வராங்க. ஸோ இதில் சயின்டிஃபிக் டிஸ்கஷன்ஸ், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பேஸ்டு டயக்னோசிஸ், ஏர்லி டயக்னோசிஸ், அந்த இது கூட கவர் பண்ண போகிறோம். நிறைய புதிய டெக்னாலஜி, நேவிகேஷன், ரோபாட்டிக் சர்ஜரி, வர்ச்சுவல் சர்ஜிக்கல் பிளானிங், அதை பற்றியும் நிறையா கவர் பண்ண போகிறோம். ஸோ எல்லா டாபிக்ஸும், அதாவது வாய் முக அறுவை சிகிச்சை, தாடை மற்றும் டென்டல் இம்ப்ளான்ஸ், இந்த ஸ்லீப் ஆப்னியான்னு சொல்கிறது அந்த டாபிக், அதே மாதிரி ட்ரோமா, இப்போ அடிபட்டு ஃபேஷியல் ட்ரோமா, தாடையெல்லாம் உடஞ்சதுன்னா அது எப்படி ட்ரீட் பண்ணுறதுங்கிறது எங்களுடைய ஸ்பெஷாலிட்டி அது. ஸோ இதெல்லாமே நம்ம இந்த கான்ஃபரன்ஸில் கவர் பண்ண போகிறோம். ஆல்ரெடி பண்ணிட்டு இருக்கோம். இது ஆல்ரெடி பண்ணிட்டு இருக்கோம் சார். பட் இதுலவும் advances இருக்கு. How you minimize the amount of injury to the rest of the soft tissues without injuring them, how you can reach the bone, all of that is being going to be addressed and discussed further in the conference. So for inauguration, from federal government, any minister or something? இது மோர் டெக்னாலஜிக்கலி பேஸ்ட் கான்ஃபரன்ஸ், நல்ல சயின்டிஃபிக்காக. ஸோ வி ஹவ் கெப்ட் இட், அதாவது சயின்டிஃபிக்காக யாரெல்லாம் இன்வால்வ் ஆகணுமோ, இப்போ வி ஹவ் இன்வைட்டட் கவர்மெண்ட்லேருந்து பாலிசி டிசிஷன்ஸ் எடுக்கணும்னா, இப்போ செக்ரட்டரி லெவலில் எடுக்கணும்னா அவங்க இன்வால்வ் ஆகிறாங்க, அவங்க டிபார்ட்மெண்ட்லேருந்து. நம்ம யூனிவர்சிட்டி, மெடிக்கல் யூனிவர்சிட்டி வைஸ் சான்சலர் இஸ் கெட்டிங் இன்வால்வ். ஏன்னா நிறைய ரீசர்ச் ஃபோக்கஸ். இந்த கான்ஃபரன்ஸ் தீம் ரீசர்ச், இன்னோவேஷன், அதுக்கப்புறம் கொலாபரேஷன். ஸோ கொலாபரேஷன் பிட்வீன் டிஃப்ரெண்ட் பாடிஸ், ஏஜென்சிஸ். இப்போ நம்ம இந்தியன் டென்டல் அசோசியேஷன் இருக்குது, டென்டல் கவுன்சில் ஆஃப் இந்தியா இருக்குது, அந்த பிரசிடென்ட் வராரு. நேஷனல் அக்ரிடேஷன் போர்ட் ஃபார் ஹாஸ்பிட்டல்ஸ்னு, இப்போ ஹாஸ்பிட்டல்ஸ் ப்ரைவேட் அண்ட் கவர்மெண்ட் எப்படி யுனைட் பண்ணி எஸ்பெஷலி ஃபார் கேன்சர். இப்போ கேன்சருக்கு நேஷ்னல் ஹெல்த் மிஷன் அப்படின்ட்டு இருக்கு, சர்வே பண்ணுவாங்க வில்லேஜஸ் எல்லாம் போய். ஏன்னா கேன்சரை பொறுத்தவரையும் எவ்வளோ தூரம் நீங்கள் ஏர்லியாக டயக்னோஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோ தூரம் ட்ரீட்மெண்ட் சக்ஸஸாக இருக்கும். கொஞ்சம் லேட் ஸ்டேஜஸில் வாய் புற்றுநோயெல்லாம் கண்டுபிடிச்சோன்னா ட்ரீட்மெண்ட் ரொம்ப ரொம்ப கஷ்டம், ரொம்ப சஃபர் பண்ணுவாங்க பேஷண்ட்ஸ். ஸோ எவ்வளோ தூரம் ஏர்லியாக கண்டுபிடிக்கணுமோ அது முக்கியம். அதுக்கு இப்போ ஃபீல்ட் ஸ்டடிலாம், இப்போ நைஜீரியாவில் ஒரு பெரிய ஃபீல்ட் ஸ்டடி நடக்குது. அது யூனிவர்சிட்டி ஆஃப் ஹாங்காங்லேருந்து அது க்ரியேட் பண்ணாங்க. அதையும் நான் குறித்து நாங்கள் செக்ரட்டரிட்ட பேசியிருக்கோம், நம்ம ஹெல்த் செக்ரட்டரிட்ட. அதே ஸ்டடி இங்கே தமிழ்நாட்டில் பண்ண முடியுமா? ஏன்னா இப்போ அவங்க பிரெஸ்ட் கேன்சர், யூட்ரஸ் கேன்சர் ஒரு பெரிய ஃபீல்ட் ஸ்டடி பண்ணிட்டு இருக்காங்க ஸ்டேட் ஃபுல்லாக. ஓரல் கேன்சர் இப்போ அதில் ஃபுல்லாக சேர்க்க போகிறாங்க. ஸோ ஏர்லியாக டயக்னோஸ் பண்ணுறது, ஏர்லியாக ட்ரீட் பண்ணுறது தான் அதுக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வில் ஹேவ் எ வெரி பிக் ரோல். ஸோ அதை எப்படி கொண்டாடுறதுன்னா அது ஒரு முக்கியமான 2-3 கருத்தரங்கு இருக்குது அதுக்கு மட்டுமே.
ஸோ அதில் தான் இந்த ஜாப்பனீஸ் அண்ட் கொரியன்ஸ் ஃபார் அஹெட். ஸோ அவங்களுடைய டெக்னாலஜி யூஸ் பண்ணுவோம். நமக்கு மேன் பவர் இருக்குது, பேஷண்ட்ஸ் மேக்ஸிமம் இங்கே தான் இருக்காங்க அன்ஃபார்ச்சுனேட்லி, கேன்சர் பேஷண்ட்ஸ். ஸோ நம்ம டெக்னாலஜி யூஸ் பண்ணி எவ்வளோ தூரம் ஹெல்ப் பண்ண முடியுமோ அதை பார்க்க போகிறோம். நியூ டென்டல் இல்லை, இது வந்து கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட்ங்க. ஃபேஷியல் சர்ஜன்ஸ் ஸ்பெஷாலிட்டி ஒர்க். இப்போ எல்லா சர்ஜரியுமே ஃபாஸ்டா டே கேர்னு சொல்றது, ஒரே நாளில் வீட்டுக்கு போகிற மாதிரி. கீ ஹோல் சர்ஜரி அவங்க சொன்னாங்க இல்லையா, பெரிய பெரிய இன்ஸ்டியூஷன் பண்ணாமல் சின்னதாக கீ ஹோல் பண்ணுறது. கேன்சருக்கு ரோபோட்டிக் சர்ஜரியும் வந்தாச்சு. அதில் 2 பேர் வராங்க, கொரியாவிலேருந்து ஒருத்தர், சைனாலேருந்து ஒருத்தர். இப்போ தாடையில் கேன்சர் வந்துச்சுன்னா ஃபுல் தாடை எடுத்துட்டு இந்த கால் எலும்பு எடுத்து தாடை மாதிரி வச்சுருவாங்க ஒரே நாளில். ஸோ அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா வித்தியாசமே தெரியாது. ஸோ அது வந்து ரொம்ப அட்வான்ஸ்டாக இருக்குது இப்போ. ஜா இன் அ டே அது கான்செப்ட், அது பேர் வந்து ஜா இன் அ டே. முந்தியெல்லாம் அது வந்து ஒரு வாரம் ஆகும் அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு. இப்போ ஒரே நாளில் முடிச்சிடுறாங்க. பட் லாங் சர்ஜரி 12 மணி நேரம் 15 மணி நேரம் நடக்கும். பட் இட் கேன் பி டன் இன் 1 day. ஸோ கொரியா, சைனா they have started doing. லாஸ்ட் இயர் நான் பார்க்கும்போது மலேசியாவில் ஆல்சோ they have started doing. ஸோ டெஃபினட்டாக இந்தியாவுக்கு இப்போ இந்த கான்ஃபரன்ஸ்க்கு அப்புறம் நிச்சயமாக இந்தியாவுக்கு வந்துடும். ஏன்னா 3 பேர் ஸ்பெஷலிஸ்ட் அதுக்குன்னு வராங்க, ஒரு ஒர்க் ஷாப் நடத்துகிறாங்க, மீட் த மாஸ்டர்ஸ்னு. ரொம்ப சயின்டிஃபிக்கலாக ரொம்ப அட்வான்ஸ்டாக இருக்கும் இந்த மீட்டிங். நிறைய வருதுங்க, நிறைய வருது. அதாவது பிளானிங்கில் இப்போ தாடை அறுவை சிகிச்சையில் முக மாற்றம் கொண்டாடுவோம் தாடை சிகிச்சையில். அதில் பிளானிங், அந்த வர்ச்சுவல் சர்ஜிக்கல் பிளானிங் அப்படின்ட்டு இப்படி இருக்கிற முகம் எப்படி மாறும் முன்னாலேயே சொல்கிறதுக்கு. அதில் வந்து நிறையா வந்து வெளிநாட்டில் உள்ள சாஃப்ட்வேர் தான் இருக்குது. அவங்க ஃபேஸை நம்ம ஃபேஸை ரொம்ப வித்தியாசம். இப்போ அவங்க யூரோப்பியன்ஸ்லாம் உதரெலாம் ரொம்ப தின்னாக இருக்கும், நம்ம லிப்ஸ் எல்லாம் திக்காக இருக்கும். இப்போ ஆஃப்ரிக்காவுக்கு போனீங்கன்னா இன்னும் திக்கராக இருக்கும். ஸோ அந்த போன் மூவ்மெண்ட்டுக்கும் சாஃப்ட் டிஷ்யூ மூவ்மெண்ட்டுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்கும் இந்த ரேஷியோஸ். ஸோ அதுக்கெல்லாம் இந்த ஏஐ தான் ரொம்ப முக்கியம். அது வந்து அடாப்ட் இந்த பாப்புலேஷன், இந்த இதெல்லாம் எப்படி மாறும். ஸோ பட் அதோட எங்களுக்கு வந்து மெயினாக நாங்கள் பார்க்குறது வந்து இந்த கேன்சர் ப்ரிடிக்ஷன் தான். ஏன்னா அதில் தான் நமக்கு ரியலி யூஸ்ஃபுல். குவாலிட்டி ஆஃப் லைஃப் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓரல் கேன்சர் வந்து கடைசி ஸ்டேஜில் வந்துட்டாங்கன்னா குவாலிட்டி ஆஃப் லைஃப் வந்து மிசரபிள். சாப்பிட முடியாது, வலி, மூஞ்சி விகாரமாக இருக்கும்போது உங்கள் குடும்பமே உங்களை வெறுத்தா இருக்காங்க. அதில் இன்ஃபெக்ஷன் வந்துன்னா இட்ஸ் அ ஹாரபிள் வே ஆஃப். ஸோ அந்த குவாலிட்டி ஆஃப் லைஃப், எண்ட் கேர் குவாலிட்டி ஆஃப் லைஃப்னு ஒரு தனி கருத்துறாங்க. அது நடத்துகிறோம். பெயின் கண்ட்ரோல் எப்படி பண்ணுறது, இன்ஃபெக்ஷன் எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது, அவங்களுக்கு உணவு எப்படி கொடுக்குறது. வாய் வழியாக உணவு சாப்பிட முடியாது, என்ன பண்ணுவீங்க? அப்போ இங்கே ஸ்டமக்கில் ஒரு ஓட்டை போட்டு பண்ணுவோம், பிஇஜின்னு. ஸோ அது வழியாக சாப்பாடு கொடுக்குறது, அவங்க நியூட்ரிஷன் வேணும்னா. ஸோ இந்த மாதிரி ஏர்லி ஸ்டேஜ் ஆஃப் கேன்சர், எண்ட் ஸ்டேஜ் கேன்சர், இதுக்காக ரொம்ப ஃபோக்கஸ் கொடுப்போம். எதுங்க? இல்லை இப்போ தான் ஆரம்பிக்க போகிறோம். ஏன்னா ஒரே ஒரு இடத்துல தான் நடக்குது. இப்போ கென்யாவில் இந்த யூனிவர்சிட்டி ஆஃப் ஹாங்காங் ஒரு இது கிரியேட் பண்ணி அங்கே ஒரு ஃபீல்ட் ட்ரையல் நடத்துகிறாங்க. இப்போ நாங்கள் அதே இது இங்கே பண்ண முடியுமான்னு பார்க்க போகிறோம் நம்ம கவர்மெண்ட் கூட சேர்ந்து. ஏன்னா அதுதான் நமக்கு ஒரு அட்வான்டேஜ். நம்ம கவர்மெண்ட் இப்போ ஏற்கனவே தேர் ஃபோக்கஸிங் ஆன் கேன்சர், பிரஸ்ட் கேன்சர், சர்வைக்கல் கேன்சர், ஓரல் கேன்சர், மவுத் கேன்சர். அதில் நம்ம ஏஐ இந்த டாக்குமெண்டேஷனாக கொண்டு வந்துட்டோம்னா இட் பி வெரி யூஸ்ஃபுல். வெரி ஹைங்க. ஏன்னா ஒரே ஒரு காரணம், ஓரல் கேன்சர் பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் வந்து இருக்கிறதுலே ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் கேசஸ். நீங்கள் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக ஆல் இண்டியா இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸில் கூட ஒரு ஆண்ட்ராய்டு பேஸ்டு ஒரு ஆப் ஒன்று ரிலீஸ் பண்ணாங்க இந்த பேஷண்ட்ஸை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு. பட்டு அதுக்கு மேலே வந்து இந்தியா முழுக்க நீங்கள் போனீங்கன்னா டொபாக்கோ யூஸ் ரொம்ப அதிகம். ஸோ அதனால் இந்த டொபாக்கோ யூஸ் வந்து எல்லா சிகரெட் பிடிக்கிறதோ இல்லை இந்த குட்கா, பான் எதை எடுத்தாலும் நீங்கள் கடைசியில் பார்த்தீங்கன்னா நம்ம அச்சீவ் பண்ணுறது என்னென்னா இந்த ப்ரிவென்ஷன் தான் எங்களுக்கு மோர் இன்ட்ரெஸ்ட். சார் பேசுனதெல்லாம் இந்த ஏஐல வந்து கம்ப்ளீட்டாக வந்து நம்ம எப்படி ஒரு ப்ரிவென்டிவ் ஆஸ்பெக்டை வந்து நம்ம ஏர்லி ஸ்டேஜ்லேயே பிடிச்சி ஒரு வியாதியை பிடிச்சி அதை பெருசாகாமல் சிம்பிளாக ட்ரீட் பண்ணுறதுக்கு தான் நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா ஒரு லெவலுக்கு மேலே வளர்ந்த பிறகு நம்ம என்ன சர்ஜரி பண்ணாலும் பேஷண்ட்டை காப்பாற்ற முடியாது. ஸோ அதனால் அந்த சின்ன ஸ்டேஜில் இருக்கும்போது ஏஐ யூஸ் பண்ணோம்னா
அண்ட் ரெண்டாவது வந்து இதெல்லாம் ஃபீல்ட் டூல்ஸ். இப்போ எல்லாரும் டாக்டர் வந்து எல்லா இடத்துலையும் இருக்க முடியாது. ஸோ ஒரு சாதா மனிதர் கூட இந்த டூலை யூஸ் பண்ணி நாளைக்கு வந்து ஒரு செல்போன் மூலியமா யூஸ் பண்ணி அந்த ஸ்கேன் பண்ணி அதை வந்து வாயில இருக்கிறது வந்து புத்துநோயா இல்லையான்னு கண்டுபிடிக்கிற லெவலுக்கு இது வரணுன்றது தான் எங்களோட ஆசை. ஏன்னா அந்த மாதிரி ஆச்சுன்னா எவ்வளோ ஈஸியாக இருக்கும், நம்ம வியாதியை கண்டுபிடிக்கலாம். மற்ற ஃபீல்டில் வர மாதிரி இப்போ நீங்கள் பிரஸ்ட் கேன்சர் சொல்கிற மாதிரி அதே தான் ஓரல் கேன்சர்லேயும் வரணுன்றது ஹெல்த் செக்ரட்டரியோட சார் பேசிட்டு வந்திருக்காங்க. Thank you.